ராமேஸ்வரத்தில் மதிமுக தலைவர் வைகோ தலைமையில் மதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் நேரலையை பார்க்கலாம். என்று வலியுறுத்தி வைகரை மாவட்டத்தின் செந்நிற விடியல் புதிய விடியலின் பூதானம் தமிழர்களின் துன்பச் சிலுவைகளை தன் தோளில் சுமக்கின்ற கருஞ்சாரை வென்றார் மக்கள் தலைவர் மறுமலர்ச்சி தூதுவர் உப்பு குரல்மாந்தர் உரிமை சொந்தம் மக்கள் தலைவர் வைகோ தலைமையில் நடைபெறுகிற இது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை மீனவ சமுதாயத்தின் தலைவர்கள் முன்னிலை பொறுப்பேற்க மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய தலைமையில் ஆர்ப்பாட்டம் இப்போது ஆரம்பிக்கவிருக்கிறது. போராட்டம் இது போராட்டம், மீனவர் உரிமை காத்திடவே ராமேஸ்வரத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். ஆனந்தன், மதிமுகவினர் தற்போது ராமேஸ்வரத்துல போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? அதாவது தமிழரசன் இங்க ராமேஸ்வரம் துறைமுகம் அருகே மதிமுக சார்பில் வைகோ தலைமையில இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துல கோரிக்கை என்னன்னா, இலங்கை வசம் உள்ள 15 மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யணும், அதே போல 118 படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யணும் வலியுறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீரா சொல்லியிருந்தாருன்னா, தேசிய மீன்பிடி சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வரணும். அதாவது இலங்கை கடல் பகுதியில அத்துமீற படகுகளுக்கு சுமார் 30 லட்சம் முதல் 17 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரதா இருந்தாரு. இதற்கு வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இலங்கை அரசால விடுவிக்கப்பட்டு நடுக்கடல்ல மூழ்கிய 18 படகுகளுக்கு முழு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழரசன் ஆனந்தன், மதிமுகவினரின் இந்த போராட்டத்தில் மீனவ சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்களா? அவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவது பத்மபிரியா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்பாக மீனவர் சங்க பிரதிநிதிகள் வைகோ அவர்களை சந்திச்சு தங்களுடைய கோரிக்கை, அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய முக்கிய கருத்துக்களை உள்ள கோரிக்கைகளை அவங்க முன்னிறுத்தி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, நான் நேரடியாகவே பிரதமர்கிட்டையும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தையும் உங்கள் பிரச்சனையை நான் எடுத்து சொல்றேன். அது மட்டும் இல்லாம நேற்று நான் சந்திக்கும் போது கூட மீனவர் பிரச்சனை குறித்து, குறிப்பா ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுடைய பாதிப்பை குறித்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீண்டும் நான் வலியுறுத்த இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த 18 படகுகளுக்கு முழு நிவாரணம் வழங்குறதுக்கு நீதிமன்றத்துல தானே வாதாடி இந்த நிவாரணத்தை வாங்கி தரதாகவும் உறுதியளிச்சிருக்காரு. பத்மபிரியா. ஆனந்தன், இந்த போராட்டத்துல மதிமுக சார்பில் யார் யார் கலந்துட்டு இருக்காங்க? மீனவ சங்கத்தினுடைய நிர்வாகிகள் யார் கலந்துருக்காங்க? ஒட்டுமொத்தமா இந்த ஆர்ப்பாட்டத்துல எவ்வளவு பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க? அதாவது இப்ப ராமேஸ்வரத்துல நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல 13 மீனவ சங்க பிரதிநிதிகளும் மீன்பிடி தொழிலாளர்களும் கலந்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு விடுமுறை என்பதால ஏராளமான மீனவர்கள் மீன்பிடி தொழிலாளர் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மதிமுக சார்பில் முக்கியமான பொறுப்பு வைக்கிறவங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆக இன்னைக்கு சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்துல பங்கேற்றிருக்காங்க. தமிழரசன். ஆனந்தன், யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறித்தும், எத்தனை மீனவ சங்க பிரதிநிதிகள், எத்தனை மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிற குறித்த விவரங்களை சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்க. ஹலோ ஆனந்தன், யார் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க, எத்தனை பேர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குறித்த தகவல்கள் சொல்லுங்க. அதாவது பத்மபிரியா, இப்ப ராமேஸ்வரத்தில் நடக்கிற இந்த மதிமுக சார்பில் நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்துல மதிமுக கழக பொறுப்பு, அதாவது முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதிகளை சேர்ந்த ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்கத்தில் அதாவது 13 சங்க நிர்வாகிகளும் மீன்பிடி தொழிலாளர்களும் இன்னைக்கு ஏராளமான கலந்துருக்காங்க. அதாவது சுமார் ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்காங்க. பத்மபிரியா. ஆனந்தன், மீனவர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. பல்வேறு பேச்சுவார்த்தைகள், உயர் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நேற்று கூட ராமேஸ்வரத்துல மீனவர்கள் மீதான தாக்குதல் நடைபெற்றுச்சு. இந்த தாக்குதல் தொடர்பாக இந்த ஆர்ப்பாட்டத்துல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு, என்னென்ன கண்டன முழக்கங்களை அங்க இருக்கிறவங்க எழுப்பிட்டு இருக்காங்க? அதாவது இப்ப முழுவதுமா இலங்கை அரசுக்கும் இலங்கை கடற்படையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி இன்னைக்கு கோஷங்கள் எடுத்திருக்காங்க. ஆனா அந்த மீனவ சங்க அமைப்புகளை வைகோ அவர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
அதாவது இந்த ஜனவரி 2ஆம் தேதி உயர்மட்ட பேச்சுவார்த்தை குழு நடக்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை குழுக்கு முன்பாக இந்த படகுகளும் மீனவ விடுதலை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த மாசம் டெல்லியில உயர்மட்ட பேச்சுவார்த்தை குழு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இலங்கை அரசு தரப்புல உடனடியாக அந்த படகுகளும் மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன பிறகும் நாகப்பட்டினம் மீனவர் மீது துப்பாக்கி சூடு நடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று கூட ராமேஸ்வரம் மீனவர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.